அதாவது நம்ம தளபதியோட தங்கச்சி இவங்களோட 2 வயசுலேயே இறந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு இவர் நடிக்கிற படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. ஒரு மனுஷனுக்கு தன்னோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவன் ஹார்ட் ஒர்க் போடுறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் அவன் ஜெயிப்பாங்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக நம்ம ஆக்டர் விஜய் அண்ணனை சொல்லலாம். இப்போ இவர் இருக்கிற இந்த சக்ஸஸான லைஃப்பை பற்றி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துக்கு வரத்துக்கு இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம். 22 ஜூன் 1974 நம்ம தளபதி பிறக்கிறாரு. இவரோட அம்மா ஒரு ஹிந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இவரோட அப்பா ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. மொத்தம் இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 2 குழந்தைங்கள ஒரு குழந்தைக்கு ஜோசப் விஜய்ங்கிற பேர் வைக்கிறாங்க, இன்னொரு குழந்தைக்கு வித்யாங்கிற பேரை வைக்கிறாங்க. வித்யாங்கிற இந்த ஜோசப் விஜயோட தங்கச்சி, அதாவது நம்ம தளபதியோட தங்கச்சி, இவங்களோட 2 வயசுலேயே இறந்துடுறாங்க. நீங்க இவரோட படம் எல்லாத்தையுமே பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இவரோட தங்கச்சி சென்டிமெண்ட் வர அந்த சீன் எல்லாமே இவர் நடிக்கிற மாதிரியே இருக்காது, எல்லாமே ரியலா இருக்கும். இது ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம். இவரோட ஸ்கூல் லைஃப் இவர் விருகம்பாக்கத்தில் இருக்க பேலவாக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிற ஒரு ஸ்கூல்ல படிச்சு முடிக்கிறாரு. ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதும் இவரோட பேச்சுலர் டிகிரியை விஷுவல் கம்யூனிகேஷன் குரூப்ல சென்னையில் உள்ள லோயலா காலேஜில் படிச்சு முடிக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு இவர் நடிக்கிற படம் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. இது இவரோட லைஃப்ல இருந்த மோசமான ஒரு ஸ்டேஜ்னே சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இவரோட தங்கச்சி இவரோட இல்லாம போயிட்டாங்க. இப்போ இந்த 4 வருஷம் ஃப்ளாப் எல்லாமே சேர்ந்து இவர் லைஃப்பை ரொம்பவுமே கஷ்டமாகிறது. ஆனா இவர் என்னதான் கஷ்டம் வந்தாலுமே நான் ஹார்ட் ஒர்க்குங்கிற அந்த விஷயத்தை விடவே மாட்டேன்னு இவர் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 1996 இவர் நடிச்ச பூவே உனக்காகங்கிற படம் பயங்கரமான ஹிட் ஆகுது. அதை தொடர்ந்து 1997 லவ் டுடே காதலுக்கு மரியாதைன்னு இவர் நடிச்ச 2 படமும் ரொம்பவுமே ஹிட் ஆக ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் விஜய்ங்கிற பேரு அதிகமாக பேசப்படுது. இவரோட லைஃப்ல இவர் பட்ட எல்லா கஷ்டத்தையும் தாண்டி இன்னைக்கு இவர் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னா இவரோட ஒரு படத்துக்கான பேமெண்ட்டே கிட்டத்தட்ட 130 கோடியிலேருந்து 250 கோடி வரைக்கும் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இருக்கிற ஒரு 10 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்கள்ட்ட விஜய்னு யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு கூட அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் கமெண்ட்ல தளபதினு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்காங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க.